அவங்களும் செய்யல, யார் செய்வா? ஹாய். எஸ்கே. ஹாய் எஸ்கே. கரெக்டாக சொன்னேன். என்ன பண்ணுறது, ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்கு. எல்லா கேள் ஆம், எல்லாமே லைவ்ல சொல்ல முடியாதுல்ல, கடுப்பாக இருக்கு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பைசாவுக்கு தான் வேல்யூ எப்பயுமே. அது எல்லாருமே சொல்லுவாங்க, பட் நான் அதை அவ்வளோவா சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, நான் அந்த மாதிரி யார்கிட்டயும் அந்த லெவல் வச்சுக்க மாட்டேன். குடுக்கல் வாங்கல் நான் வச்சுக்க மாட்டேன். அதனால அந்த வார்த்தையை நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன். இப்போ சூழ்நிலை சரியில்லையா, அதனால நம்மளும் குடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுது. ஸோ அதனால என்ன பண்ணுறது, ஆக்சுவலாக வந்து நம்ம சொன்ன டைம் வேற, இன்னும் டைம் இருக்கு. பட் இருந்தாலும் எப்படி சொல்றதுன்னா, வாங்கினவங்க மாற்றி மாற்றி பேசலாமா, கொடுத்தவங்க எதுவுமே கேட்கக்கூடாது. இது எந்த நியாயம் இல்லை. கரெக்டு சீனா. ஒன்றுமே புரியலையா? விடுங்க, புரியக்கூடாதுன்னு தான் அப்படி குழப்பி குழப்பி சொல்கிறேன். எல்லாம் தெளிவாக சொல்லியிருப்பேனே. பரவாயில்ல விடுங்க. என்ன பண்ண, ஆக்சுவலி எப்படி இருக்காங்கன்னா, அவங்களுடைய காசுன்னா அதுக்கு வந்து வேல்யூ அதிகமாக இருக்கு. நீங்களே தெரிஞ்சுக்குவீங்களா? ஆனால் அதே நம்ம காசாக இருந்ததுன்னா அவங்களுக்கு அது வேல்யூவாகவே தெரியல. எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க. సరే. నువ్వు తాగలేదమ్మా? అక్కడ దాని పైన పెట్టేసి కొంచెం కూలింగ్ అవనివ్వండి చేసి. அதுக்கு தான் பார்த்துட்ருக்கேன். சரி, நான் எப்படியாச்சும் சரியாயிடணுன்ட்டு. இருக்க இருக்க எனக்கு டெய்லி டெய்லி இன்னும் ப்ரெஷர் அதிகமாகுது தவிர குறைய மாட்டேங்குது. ரொம்ப எரிச்சலாக இருக்குது நினச்சாலே. ஒரு கட்டத்துக்கு மேலே போனால் அழுதுருவேன் விட்டா. அப்படி இருக்கு. என்ன பண்ணுறது, எவ்வளோ தைரியமாக இருந்தாலும் சில இடத்துல அந்த தைரியத்தெல்லாம் விட்டுட்டு தான் பேச வேண்டியதாக இருக்குது. ஓகே, என்ன பண்ணுறது. ஹாய் வேலன், பதிலே காணும். தமிழ் பேச சொன்னால் தெலுங்குல பேசுகிறேன். எப்பா, நான் தமிழில் தான்ப்பா பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் வேறு எஸ்கே கடுப்பு ஏற்றாதீங்க, கம்முன்னு இருங்க. என்ன பண்ணுறது, எப் சொன்னால் நிறைய பேசணும் போல. சரி விடுவோம், வேறு டாபிக் பேசலாம். சரி, நான் விடுங்க. சரி, அது நினச்சி ஆல்ரெடி நான் ரொம்ப கவலையில் இருக்கேன். அதை நினச்சி இன்னும் அது திருப்பி அதையே நான் பேசி பேசி அதில் அட்லீஸ்ட் நான் லைவில் வரும்போது நினச்சேன், எனக்கு இன்றைக்கி மைண்டே சரியில்லை. நான் ஷார்ட்ஸ் கூட எதுவுமே போடலை. வீடியோஸு, ஷார்ட்ஸு, ரீல்ஸ் எதுவுமே நான் போடலை. எனக்கு லைவ் போடவும் விருப்பம் இல்லை. ஆக்சுவலாக இன்றைக்கி எனக்கு மனநிலை சரியில்லை சுத்தமாகவே. அப்புறம் யோசிச்சா சரி, அட்லீஸ்ட் கொஞ்சம் டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்தோம் நான் அதையே தான் பண்ணுறேன். நல்லா இருக்கேன் ராஜசேகர் பிரதர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோடய வாய் மட்டும்தான் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுது, என் மனசு நான் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுது. ஸோ இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்காக நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவேன். ஆனால் அது உண்மை இல்லை, பொய் தான். அதை சொல்லிடுறேன். நீங்கள் கேட்டதால் மட்டும்